தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. தமத்திருத்துவத்தின் பெருவிழா. தூய ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரில் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகம் அன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 3 இறைவார்த்தை. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருச்சபையின் நாட்காட்டியில் தமத்திருத்துவ ஞாயிறு இன்று நமது பிரமிப்பை புதுப்பிக்கவும், நமது புரிதலை ஆழப்படுத்தவும், நமது விசுவாசத்தின் மைய இரகசியமான கடவுளின் சாராம்சத்தில் ஒருவராகவும் ஆட்களில் மூவராகவும் இருக்கிறார் என்ற கருத்தின் மீதான நமது வழிபாட்டை தீவிரப்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ள ஞாயிறு இன்று. ஒவ்வொரு திருவழிபாடும் தந்தையிடம் செய்யும் ஜெபத்தின் மூலமாகவும் மகனில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தமத்திருத்துவத்தை கௌரவித்தவளும் இந்த புனித நாள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் உள்ளார்ந்த வாழ்வை இன்னும் அதிக உள்நோக்கத்துடன் சாற்றுகிறது. இதை ஆழமாக உற்று நோக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு இறையியல் சார்ந்த அருவ கருத்தை கொண்டாடவில்லை, மாறாக ஒரு தெய்வீக ஆளுமையை கொண்டாடுகிறோம். தந்தை மகன் இவர்களுக்கு இடையிலான அன்பின் நித்திய பரிமாற்றம் தூய ஆவியில் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். கடவுள் ஏன் தமது மகனை தருகிறார்? நாம் அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறுவதற்காகவே. அதாவது நாம் இறைவனுடைய ஆவியினுள் திருத்துவ அன்பின் ஐக்கியத்திற்குள் ஈர்க்கப்படுவதற்காகவே இறைவன் நம்மை அக்கினையிலிருந்து மீட்டு தம்முடைய தெய்வீக இருப்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இதுவே தெய்வீக அன்பின் சாராம்சம். இதுவே தமத்திருத்துவம். மேலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அளிக்கப்படும் வியக்கத்தக்க அழைப்பு இதுவே. மகனை விசுவசிப்பதே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பரிசுத்த ஆவியானவரில் ஓயாமல் பாயும் நித்திய அன்பில் பங்கு பெற தொடங்குவதாகும். அது ஒருபோதும் முடிவடையாத அன்பு. தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆகியோரின் நித்திய ஐக்கியமாகிய கடவுளின் அன்பினால் அந்த அன்பிற்கே நாம் ஈர்க்கப்பட அழைக்கப்படுகிறோம். இன்று இந்த மகா பரிசுத்த தமத்திருத்துவத்தை பற்றி நாம் தியானிப்போம். அவர்களுடைய வாழ்விலும் அன்பிலும் பங்கு பெறுவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தமத்திருத்துவத்தின் பூரணம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமாக இருந்தாலும் அது மனித அனுபவத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. அருள் வெளிப்பாடு மற்றும் தியான ஐக்கியத்தின் வழியாக கடவுள் நம்மிடம் ஈர்ப்பதற்காக ஏற்படுத்திய வழிமுறைகளாகும். தம்மை விளக்குவதற்காக அல்ல, விளங்கிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக அவராலேயே ஆட்கொள்ளப்படுவதற்காக திருச்சபையின் மிகவும் தொன்மையான மற்றும் எளிமையான ஜெபங்களில் ஒன்றை மீண்டும் மீண்டும் ஜெபிப்பதன் மூலமாக இந்த நாளை மகிமையோடு கொண்டாட, அர்த்தமோடு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அந்த தமத்திருத்துவத்தில் நாமும் இணைய இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவரான அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதிக்கிறோம். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமான தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை
வழிநடத்த தோழமையிலே கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்து நேசித்து ஆராதித்து வணங்குகிற உமது அன்பு பிள்ளைகள் மீது இன்று இரக்கமாயிரும். நீரே எங்களுடைய அரணாக, கோட்டையாக, வலிமையாக, வல்லமையாக வெளிப்படுவதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வின் போராட்டங்கள் அனைத்திலும் நீரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியவரே, இன்று உடல் நோயினாலும் தீராத நோய்களினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். நோய்கள் எங்கள் உடல்களை மட்டுமல்ல, எங்கள் மனங்களையும் சோர்வடையச் செய்கிறது, எங்கள் உறவுகளையும் விலகி நிற்கச் செய்கிறது, எங்கள் பொருளாதாரங்களையும் இழக்க வைக்கிறது. தனிமையும் வெறுப்பும் சேர்ந்து எங்களை வாட்டுகின்ற போது பிறரை குற்றப்படுத்தும், காயப்படுத்தும் வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து வெளிப்பட்டு நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கும் குடும்ப உறுப்பினரை, உடன் வாழுவோரை சபிக்கவும் வெறுக்கவும் செய்ய வைக்கிறது. ஆகவே உமது இரக்கமிகுந்த கரங்களால் எங்களுடைய உடல் நோய்களை இன்று குணப்படுத்தும். அதனால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற தடைகள் நீங்கவும், எங்களுடைய சாபங்கள் முறிக்கப்படவும் இன்று உமது அன்பு எங்கள் குடும்பங்களிலே வெளிப்பட வேண்டுமென்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். பாவத்தின் சம்பளமான மரணம் எங்கள் உடலிலும் எங்கள் பொருளாதார நலன்களையும் வெளிப்படாதபடி நீரே உமது திரு இரத்தத்தினால் அதனை முத்திரையிட்டு பாதுகாக்க வேண்டுமென்று ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு மரி சூசையிலே வெளிப்பட்ட அந்த தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அன்பு இன்று எங்கள் குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். அதே அன்பினால் இன்று இணைக்கப்பட பிரிந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்தையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய உரிமைகளையும், கணவனுக்குரிய கடமைகளையும், மனைவிக்குரிய பொறுப்புகளையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட உமது தமத்திருத்துவத்தின் வெளிப்பாடு எங்களுக்கு அறிவிக்கப்படுவதாக. இயேசுவே, கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் அன்பும் நிறைந்த உமது மகனின் வழியாக இந்த உலகத்தை மீட்டவரே, தூய ஆவியின் வல்லமையினால் சகலத்தையும் நிறைவுக்கு கொண்டு வருகிறவரே, அதே இயேசுவினுடைய அன்பையும் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் தூய ஆவியினுடைய வல்லமையும் எங்களுக்கு தந்து அன்னை மரியாளைப் போல கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, உமது அன்பு பிள்ளைகள் இதோ மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே நன்றியோடு வந்து நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற நாட்களையும் உமது வல்லமையினால் ஆசீர்வாதமாக தொடங்க எங்களுக்கு அருள் தாரும். மாதத்திலே நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கிற அனைத்து புதிய நிகழ்வுகளையும் சிறப்பாக பள்ளிகள், கல்லூரிகள் இவைகள் ஆரம்பிக்கப்படுகிற இந்த வேளையிலே உமது தூய ஆவியின் வல்லமை அவர்களை வழிநடத்தவும், எங்கள் பிள்ளைகளுக்கு நற்காரியங்கள் நடைபெறவும், அதன் மூலமாக வாழ்க்கையினுடைய உயர்வான நிலைகளுக்கு நாங்கள் கொண்டு செல்லப்படவும், பதவி உயர்வுகளுக்காகவும், இன்னும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இன்று உம்மிடத்தில் மனதுருகி மன்றாடுகிறோம். நீவிர்த்தாமே எங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவர்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.